வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வெஜ் ஹாட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜ் ஹாட் வைக்கிறதுக்கு சாசேஜுமே நம்ம வெஜ் வெர்ஷனில் தான் பண்ண போகிறோம். வெஜ் ஹாட் வித் வெஜ் சாசேஜ். சாசேஜுங்கிற வார்த்தை சொன்னாலோ இல்லை சாசேஜை பார்த்தாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வர்றது மீட் தான். ஸோ வெஜிடேரியன்ஸும் அதை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கிற இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட கலர் வந்து ஒரிஜினல் சாசேஜோட மேட்ச் ஆகிறதுக்காக நான் ராஜ்மா அதுக்கப்புறம் கொஞ்சமாக பீட்ரூட் சேர்த்துக்க போகிறேன். இதில் காய்கறின்னு பார்த்தீங்கன்னா நான் 2 கேரட், 2 உருளைக்கிழங்கு, 7 பீன்ஸ், பாதி கேப்சிகம், பாதி கப் ராஜ்மா, ஒரு அரை கப் சோயா, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு, ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். முதல் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம காயெல்லாம் ரஃபாக சாப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம வேக வச்சு அரைக்க போகிறதுனால பர்ஃபெக்டாக சாப் பண்ணோங்கிறது இல்லை. உருளைக்கிழங்கு கேரட்டில் தோல் நீக்கிடுங்க. ராஜ்மாவை ஓவர் நைட் ஊற வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு அரை பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். சோயாவுமே வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு பாதி பீட்ரூட் மட்டும் சேருங்க. நிறைய சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப டார்க் கலர் ஆகிடும். இப்போ காய்கறிகள், அதுக்கப்புறம் பாதி வேக வச்ச ராஜ்மா, அதுக்கப்புறம் வெந்நீரில் போட்டு எடுத்த சோயா, இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு ப்ரெஷர் குக்கரில் வச்சு தண்ணியே இல்லாமல் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். வேலை ஈஸியாக முடியணுங்கிறதுக்காக தான் நான் ப்ரெஷர் குக்கர்னு சொன்னேன். நீங்கள் ஸ்டீம் குக் பண்ணாலும் இன்னுமே நல்லது தான். வேக வச்சதுலேருந்து தண்ணி ஏதாவது இருந்தால் தண்ணியை வடித்து எடுத்துருங்க. உங்களுக்கு ரொம்ப தண்ணியெலாம் வராது. 1-2 ஸ்பூன் தண்ணி இருந்தால் அதுவே பெருசு. இப்போ இந்த வெந்த பீன், சோயா காய்கறிகளை நல்லா ஆற விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளெண்டர் ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். வேக வச்ச காய்ங்கிறதுனால நமக்கு ஈஸியாகவே அரைஞ்சிடும். அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகாயும் நான் நல்லா பொடிப்பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பச்சை மிளகாய் கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பூண்டை நல்லா பொடிப்பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ப்ரௌன் கலராக மாறும். மாறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த காய்கறிகள், அதுக்கப்புறம் இந்த கிட்னி பீனோட மிக்சர், அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இந்த சாசேஜுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் காரத்துக்கு 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த மிக்சர் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகி தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்க போகிறோம். உங்களுக்கு ட்ரையாக இல்லைன்னா சாசேஜ் பிடிக்க வராது. இது நம்ம பாத்திரத்துலேருந்து தானாக ஒட்டாமல் எழுந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நீங்கள் பர்கர் பன்ஸ் கிடைக்கல, இது நீங்கள் பேட்டியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேட்டி மாதிரி தட்டி தவாவில் ரோஸ்ட் பண்ணியும் எடுத்துக்கலாம். அதை நீங்கள் பன்ஸுக்கு நடுவில் வச்சுட்டு நீங்கள் ஹாட் மாதிரி சாப்பிட்லாம். கடைசியாக ஒரு 1/4 கப் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு பந்து மாதிரி திரண்டு வரும். பிரெட் க்ரம்ஸ் நம்மளுக்கு எக்ஸஸ் மாய்ஸ்சரெல்லாம் நல்லா உறிஞ்சிடும். ப்ளஸ் நம்மளுக்கு பேட்டி நல்லா ட்ரையாக இருக்கும். நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. பிரெட் க்ரம்ஸை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. அது உங்களோட சாசேஜ் உடையாமல் இருக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். பேனை விட்டு நல்லா உருண்டு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை ஷேப் பண்ணிக்கலாம். சாசேஜோட ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் மாதிரி இருக்கும். சாசேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. மாவை அப்படியே உருண்டை பண்ணிவிட்டு நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஃபிங்கர் மாதிரி வந்துடும். ரொம்ப தின்னாக பண்ணிங்கன்னா நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க. அதாவது உங்கள் ஹாட் பண்ணுக்கு ஒரு 1/4 பங்கு இருந்தால் போதும் திக்னஸ். உங்களுக்கு எவ்வளோ சாசேஜ் வேணுமோ ரோல் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5-10 நிமிஷம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் கூட உங்களுக்கு நல்லா செட் ஆகிடும். என்கிட்ட ஒரு 4 ஹாட் பன்ஸ் தான் இருந்தது. அதனால நான் ஒரு 4-5 சாசேஜ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். மீதி இருக்கிற கலவையில் நான் பேட்டிஸ் மாதிரி, அதாவது வடை மாதிரி பண்ணி தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா என்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பர்கர் பன்ஸ் இருந்தது. எனிவே ஷேப் மட்டும்தான் வேறு, பட் டேஸ்ட் அதே தான் இருக்க போகுது. இப்போ நம்ம ஷேப் பண்ணதெல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கிரில்லையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஒரு தவாவில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம பண்ண சாசேஜ்லாம் ஒன்று ஒன்றா வச்சுட்டு எல்லா பக்கமும் ஈவனாக ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் திருப்பி நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் லைட்டாக தவாவை ஷேக் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும், உங்களுக்கு சாசேஜ் ரோல் ஆகிடும். உங்களுக்கு ஈவனாக வெளில கோட்டிங் க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும். ஏற்கனவே நம்ம குக் பண்ண மிக்சருங்கிறதுனால ரொம்ப நேரம் எடுக்காது. இந்த மாதிரி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கும் போது நம்மளுக்கு வெளில நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். கொஞ்சம் கலர் மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இந்த சாசேஜெலாம் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு எக்ஸஸ் ஆயிலை ட்ரெயின் பண்ணிக்கலாம்.
உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக இருக்கும். சாசேஜ் ரெடினா நம்மளோட ஹாட் டாக் ஆல்மோஸ்ட் ரெடி தான். இதுக்கு நீங்கள் தனியாக ஹாட் டாக் பன்ஸ்னு விற்கிது இல்லையா, அதை வாங்கிக்கணும். நீங்கள் ஹாட் டாக் பன்ஸை ஈஸியாக வீட்லேயும் பேக் பண்ணலாம். ஹாட் டாக் பன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே சிலிண்ட்ரிக்கலாக கொஞ்சம் நீளமாக இருக்கும். நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக நட்ஸ் அண்ட் சீட்ஸ் போட்டு ஹாட் டாக் பன்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இப்போ நீங்கள் அந்த பன்ஸை ஷூ மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதோட சென்டரில் நீங்கள் ஸ்லிட் பண்ணிக்கணும். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன், சைடில் இல்லை, நான் திருப்பி வச்சுட்டு சென்டரில் ஸ்லிட் பண்ணுறேன். எண்ட்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் ஸ்லிட் பண்ணிவிட்டு வைடாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஓப்பன் பண்ண ஏரியாவில் தான் நம்ம சாசேஜை வைக்க போகிறோம். நீங்கள் பண்ண அந்த ஃபிங்கர் ஷேப் சிலிண்ட்ரிக்கல் சாசேஜ் அதில் கரெக்டாக ஃபிட் ஆகும். ஒரு சாசேஜ் எடுத்து அதில் பாப்பின் பண்ணிவிட்டு ஓரத்தில் ஒரு க்ரன்ச்சுக்காக ரா ஆனியனையும் ரா கேப்சிகமையும் நம்ம வச்சுக்க போகிறோம். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் வேறு ஏதாவது ரா வெஜ்ஜீஸ் கூட வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கிடைக்கும். 2 வெஜ்ஜியுமே நான் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஹாட் டாக் பன்ஸ்குள்ளே நம்ம சாசேஜ் அண்ட் வெஜ்ஜீஸை வச்சாச்சு. அடுத்ததாக கொஞ்சமாக சாஸை நம்ம ட்ரிசில் பண்ணிக்க போகிறோம். ட்ரெடிஷ்னலாக ஹாட் டாக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ மஸ்டர்ட் சாஸ் தான் போடுவாங்க. பட் எல்லோ மஸ்டர்ட் சாஸ் கிடைக்கிறது நம்மளுக்கு அவ்வளோ காமன் இல்லை. ஸோ எல்லோ மஸ்டர்ட் சாஸுக்கு பதிலாக நீங்கள் மேயோ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் மேயோ இல்லைனா எல்லோ மஸ்டர்ட் சாஸ் சேர்த்துக்கோங்க. எல்லோ மஸ்டர்ட் சாஸ் நம்ம இந்தியாவில் அவ்வளோ காமன் கிடையாது. இந்த ஒரு ரெசிபிக்காக நம்ம போய் வாங்க முடியாதுங்கிறதுனால நான் மேயோ வச்சு உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். பட் உங்கள்கிட்ட எல்லோ மஸ்டர்ட் சாஸ் இருந்தால் கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம வெஜ் ஹாட் டாக் பண்ணியாச்சு வெஜ் சாசேஜோட. பெருசாக ஒரு பைட் எடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை பாய்.